மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஒரு பட்டாம்பூச்சி என்று நினைத்து என் சிறகுகளில் தெளிக்கப்பட்டிருக்கும் பல வண்ணங்களை ஆட்டை போட்டுவிட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வண்ணம் என்பது வண்ணம் அல்ல, அது என் எண்ணங்களை போன்றது. என்னுள் ஊற்றெடுக்கும் எண்ணிக்கையில் அடங்காத என் எண்ணங்கள் எல்லாம் எண்ணெய் சட்டியில் கொப்பளிக்கும் வாழைக்காய் பஜ்ஜி என்று நினைத்து விட்டீர்களா? தவறு. ஸ்லைஸாக சீவி ஸ்டைலாக வாயில் போட்டுவிட முடியும் என்று உங்கள் வாயை திறந்த நிலையிலேயே வைத்திருந்தால் ஏமாந்து விடுவீர்கள். ஏமாந்த குருவிக்கு மொட்டவாளு, சொன்ன குருவிக்கு சொட்டவாளு என்ற கதையாகிவிடும். ஜாக்கிரதை. என்னுள் உதிக்கும் எண்ணங்கள் உதவாக்கரையாக இருக்கலாம், அதனால் குறை ஒன்றும் இல்லை. அந்த உதவாக்கரை எண்ணங்களை கூட என் சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் இடையே போட்டு உட்டாலக்கடி வித்தை காட்டி அதை உலகத்தரத்திற்கான எண்ணமாக மாற்றிக் கொண்டிருப்பவன் இடிதாய். அப்படி இந்த உலகத்தை ஒரு நொடியில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருக்கும் உழைப்பை நீங்கள் உணர வேண்டும். அப்படி உணராமல் ஈயடிச்சான் காப்பி அடித்துவிட முடியும் என்று நினைத்தால் அது நடக்காது. இனியும் இந்த வீணாய் போன இடிதாங்கியை நீங்கள் ஏமாற்ற முடியாது என்று எச்சரிக்கிறேன். வரவிருக்கும் தேர்தலில் புதிய புதிய யுத்திகளையும் புதிய புதிய தந்திரங்களையும் கற்றுக்கொண்டு தான் களத்தில் தொபுக்கடீர் என்று குதிக்க இருக்கிறேன். முதுமலைக்கு புத்துணர்ச்சிக்காக யானைகள் தும்பிக்கையுடன் புறப்பட்டு போவதற்கு முன்னரே சில நம்பிக்கைகளை ஏந்தி கொண்டு முண்டந்துறைக்கு புறப்பட்டவன் இடிதாங்கி என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். சரணாலயத்திற்கு சென்று அங்கிருக்கும் நரிகளிடம் சரணடைந்தேன் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அது ஒரு சரித்திரம் முக்காடு போட்டு ஒளிந்திருக்கிறது. நடப்பு தேர்தலில் எந்தெந்த காய்களை எப்படி எப்படி நகர்த்தப் போகிறேன் என்ற திட்டத்தை நரிகளிடம் டிஸ்கஸ் பண்ணினேன். நான் நகர்த்த இருக்கும் காய்களை கவனமாக கேட்ட நரி அந்த காய்கள் அனைத்தும் காயலாங்கடையில் போடக்கூட லாய்க்கேற்றது என்று கூறி தனது பின்னங்காலை தூக்கி அன்றைய காலை கடனை பூர்த்தி செய்தது. ஆனால் அதே சமயத்தில் நரிகள் புதிய புதிய தந்திரங்களை ஓதி இருக்கின்றன. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களிடம் ஊளையிடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆக யானைகளுக்கு கிடைத்த புத்துணர்ச்சியை விட புதிய புதிய நம்பிக்கைகளை பெறும் வகையில் நரிகளிடமிருந்து ட்ரெண்டியான தந்திரங்களை எல்லாம் டவுன்லோட் செய்துவிட்டு மலையை விட்டு டவுனுக்கு வந்திருக்கிறேன். யானையின் பலம் தும்பிக்கையில் என்றால் இடிதாங்கியின் பலம் நம்பிக்கையில் என்று இன்னும் சொல்லுவதற்கு தயாரில்லை. அதை காட்டிலும் துயரப்படும் அளவுக்கு நம்பி களம் இறங்கியிருக்கிறான் என்ற உண்மையை ஊளையிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.